உலக அரசியலையே உற்றுநோக்க வைத்துள்ள ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டு ராணுவ தாக்குதல் தற்போது அதன் பாதி கட்டத்தை தாண்டி வெற்றிகரமாக முன்னேறி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பிரபல செய்தி ஊடகத்திற்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் தங்களின் தற்போதைய முழுமையான கவனமும் ஈரானிடம் குவிந்து கிடக்கும் செறிவூட்டப்பட்ட யூரேனிய கிடங்குகளை குறிவைத்தே நகர்ந்து வருவதாக பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் ராணுவ மற்றும் அணுசக்தி கட்டமைப்புகளை அழிக்கும் இந்த கூட்டு ராணுவ நடவடிக்கை வியக்கத்தக்க வெற்றியை பெற்றுள்ளதாகவும் அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதல்களில் ஈரானின் அதிமுக்கிய ஏவுகணை தளங்கள், ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் அணுசக்தி திட்டங்களோடு நேரடியாக தொடர்புடைய முக்கிய விஞ்ஞானிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஈரானின் அணு ஆயுத கனவு பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளது. இந்த போர் வெறுமனமே ஈரானை பலவீனப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நகரங்கள் மீது அணு ஆயுதங்களை வீசுவதற்கு ஈரான் திட்டமிட்டு இருந்த மாபெரும் சதியை முறியடிப்பதற்காகவே நடத்தப்படுகிறது என்பதை நெதன்யாகு இந்த பேட்டியில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் இறுதி கட்டமாக ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தை முழுமையாக பறிமுதல் செய்து சர்வதேச அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான நிபந்தனை விதித்துள்ளார். தொடர்ச்சியான இந்த போரின் காரணமாக ஈரானுக்குள் தற்போது மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பங்கள் நிலவி வருவதால் அந்நாடு நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வருவதாக இஸ்ரேல் கணித்துள்ளது. போர் எப்போது முடிவடையும் என்ற உறுதியான தேதியை நெதன்யாகு அறிவிக்காவிட்டாலும் தங்களின் இறுதி இலக்கை மிக விரைவில் அடைவோம் என்றும், ஈரானால் இனி உலக நாடுகளுக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் எழாத வகையிலான ஒரு நிரந்தர தீர்வை நிச்சயம் உருவாக்குவோம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.